வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இதுக்கு முன்னத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜலான் வாங்கோபுக் அந்த வீடியோ பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி தான் இருக்குது. இப்போ அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு எல் டைப்பில் வந்து வெர்டிக்கலாக உள்ளது வந்து ஜலான் வாங்கோபுக் அந்த ஸ்ட்ரீட்டுன்னா, அதில் ஹரிசாண்டல்லாம் இன்னொரு லைன் இருக்குமா, அது வந்து பார்த்திங்கன்னா ஜலான் டன்கியாக்னி ஹெரிடேஜ் வால்க், அதான் இன்னொரு வீதி. அந்த வீதியை நம்ம இப்போ வந்து நடந்து உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. இதே அந்த வீதியோட வந்து ஆரம்ப பகுதி, அதாவது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓசிபிசி அப்படிங்கிற ஒரு வங்கி இருக்குது, பேங்க் இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த ஆர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்ஜில் எழுதியிருக்கு. அது வந்து மலாயிலையும் சைனீஸ்லேயும் போட்டிருக்கு. இந்த கார்னரில் பாருங்கள், இங்கிலீஷில் இருக்குது டன்கியாக்னி ஹெரிடேஜ் வால்க். அதாவது இதில் நடந்ததும் இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் மக்களே. இது பேரே பார்த்திங்கன்னா வாக் ஸ்ட்ரீட், அதாவது நடந்து சுற்றி பார்க்குற அந்த தெரு. இதை வந்து நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் அப்படியே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறேன், பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குங்கிறத. இப்போ வந்து அந்த ஓசிபிசி ஆமாம், அந்த பேங்க் பில்டிங்கு தான். அந்த பேங்க் பில்டிங் பக்கத்துலேயே போயிட்டுருக்கோம். இந்த பேங்க் பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சவத்தில் எழுதியிருக்கு மக்களே, ஏதாவது டீட்டெயிலு அதை காமிக்கிறேன் உங்களுக்கு, இருங்க. இந்த பேங்கோட ஒரு சவத்தில் வந்து 3 போர்டு இருக்குது மக்களே. 1 2 3 போர்டு இருக்குது. மொதல் போர்டில் என்ன போட்டிருக்குன்னா இந்த பேங்கோட ஹிஸ்ட்ரி, இதோட அச்சீவ்மெண்ட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஓசிபிசி பேங்க் வந்து சிங்கப்பூரில் வந்து இருக்கிறதுலே பெரிய ரொம்ப பழமையான பேங்காமா. இது வந்து 3 பேங்கை வந்து இணைச்சி ஒரு பேங்காக 1932 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேங்க் வந்து 1912 உருவாகிருக்குது மக்களே. அதனால் இந்த பேங்க் வந்து ரொம்ப பழமையான பேங்கு. ஒருவேளை இந்த ஓசிபிசின்னு இருக்குது பற்றிலா, இது வந்து 3 பேங்கோட குறியீடாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. அதான் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் என்ன தெரியுமா கொடுத்துருக்கு, இதோட வந்து அச்சீவ்மெண்ட் எவ்வளோ பெரிய பேங்கு அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். தென்கிழக்கு ஆசியாவில் வந்து சொத்துக்கள் அடிப்படையில் 2வது பெரிய பேங்காமா. பேங்கிங் செக்டாரில் இந்த பேங்க் தான் பெரிய பேங்காமா. உலகத்துலேயே டாப் 50 சேஃபஸ்ட் பேங்கில் வந்து இந்த பேங்க் இருக்குது மக்களே. அதுவும் ஆசியாவில் இந்த ஒரு பேங்க் தான் இருக்குதாமா. இங்கே ஒரு ஓசிபிசி பேங்க் வந்து சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, சைனா இதில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. மொத்தம் 420 பிரான்ச்சஸ் இருக்குது. அது இல்லாமல் 19 நாட்டில் வந்து இவங்களோட உதவி பெறும் பேங்குகள், ஃபைனான்ஸ் செக்டர் இயங்கும் போல் மக்களே. இந்த போர்டில் வந்து இதை தான் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. இந்த பேங்கோட ஹிஸ்ட்ரி, அதோட அச்சீவ்மெண்ட் அதெல்லாம் இதில் குறிச்சிருக்காங்க மக்களே. இது வந்து இன்னொரு போர்டு. இந்த போர்டில் என்ன இருக்குன்னா, 1998 இந்த வீதி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அப்போ உள்ளதை வந்து ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், 80s இதே வீதி வந்து, அதாவது டான்கியாக்னி இந்த வீதி வந்து 80s எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போது இங்கே வந்து சைனீஸ் டெம்பிள் பக்கத்தில் இருக்குது. அந்த சைனீஸ் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திருவிழா மாதிரி பண்ணி எல்லாம் போயிருக்காங்க மக்களே. அதுக்கு வந்து அப்போதைக்குள்ள ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட பேர் தான் மக்கள் இந்த வீதிக்கு வச்சுருக்காங்க. இந்த இங்கே இருக்கு பாருங்கள், டான்கியாக்னி. இந்த வீதிக்கு வந்து இவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. இவர் பேரில் தான் இந்த வீதி வந்து பேர் வச்சிட்ருக்கு. யார் இவர் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மலாய், சீனா, இங்கிலீஷ் இந்த 3 மொழியிலேயும் தான் இருக்குது, தமிழில் இல்லை. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா, இவர் 1827 வந்து சீனாவில் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1844 வந்து சிங்கப்பூர் வந்து, அதுக்கப்புறம் 26வது வயசில் வந்து இங்கே வந்திருக்காரு. 1853 இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நிறையா வேலைகள், அதாவது வாணிபங்கள் நிறையா பண்ணியிருக்காரு மக்களே. அதாவது மிளகு விற்கிறது, ஜவுளித்துறையிலலாம் நல்லா சிறந்து விளங்கி நல்ல பணக்காரராக இருந்திருக்காரு. இப்போ அந்த ஏரியாவில் பணக்காரராக இருந்து இங்கே வந்து சீனர்களுக்கு ஒரு வந்து இது இருக்கும்ல, அது வந்து அது சீன மக்களுக்கான ஒரு கூட்டமைப்பு, மன்றம், இல்லாட்டி சங்கம் அது மாதிரி இருக்கும்ல, அந்த இதில் வந்து இவர் தலைவர் அளவுக்கு ஆள் நல்ல போஸ்டிங்கில் பெரிய ஆளாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள மன்னர், இது வந்து ஒரு மன்னரோட கண்ட்ரோலில் இருந்தது இந்த ஏரியா, இந்த ஜோருங்கிற ஏரியா மட்டும்.
அந்த மன்னர்களுக்கு கீழே இவர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இவருக்கும் மன்னருக்கும் இடையில. அதனால் இவருக்கு வந்து நிறைய பொறுப்புகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 1873 வந்து இவர் வந்து மேஜர் ஜெயினான்னு பட்டம்லாம் கொடுத்துருக்காரு இங்கே உள்ள மன்னர். அதுக்கப்புறம் டத்தோன்ங்கிற பட்டம்லாம் வாங்கியிருக்காரு. திரும்ப 1876 திரும்ப சிங்கப்பூர் போயிருக்காரு மக்களே. சிங்கப்பூர் போயிட்டு அடுத்து 1992 திரும்ப 75 வயசில் அவங்க ஊர்லேயே திரும்ப போய் சீனாவிலேயே அவர் இறந்துருக்காரு. இதான் மக்களே இவரோட வரலாறு. கை நீட்டியெல்லாம் பேசலாமான்னு தெரியல, எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரில. இதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது பாருங்கள், இங்கே வந்து ஜப்பானோட போர் வீரர்கள்லாம் இந்த வீதியில் நடந்ததை வந்து ஒரு புகைப்படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பேங்கோட சவத்தில் உள்ள வந்து இது 3வது போர்டு மக்களே. இந்த 3வது போர்டில் என்ன இருக்குன்னா, இந்த வீதியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை வந்து இந்த இடத்துல அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இந்த நுழைவாயில் ஆர்ச் இருக்குல்ல, இது எப்போ இந்த படத்தை எடுத்து இங்கே பிரிண்ட் பண்ணாங்கன்னு தெரில, எப்போ எடுத்தாங்கன்னு தெரில இந்த படம். ஆனால் இந்த படத்தில் என்ன பாருங்கள், 2 சைடுமே இது வந்து இப்போ நம்ம நடந்து போகிற வீதி, 2 பக்கமே எவ்வளோ மரங்கள்லாம் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆனால் இப்போதைக்கு இந்த வீதி எப்படி இருக்குன்னா, இந்த நுழைவாயிலெலாம் இருக்குது, இந்த மரங்களை மட்டும் வெட்டி வீசிட்டானுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். இதுதான் மக்களே அந்த நுழைவாயில் ஆர்ச்சு. அது பக்கத்தில் பாருங்கள், அப்போ எவ்வளோ அந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணதில் எவ்வளோ பெரிய மரங்கள் இருந்தது 2 சைடும். மரங்களை மட்டும் நீட்டாக வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டு எதங்கின ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. அதுவும் அந்த குறிப்பிட்ட கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி பாருங்கள் மரங்கள் இருக்குது. நியூட்ரிஷன் கேஸ்டில் அப்படிங்கிற ஒரு கடை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதே மாதிரி மக்களே இந்த வீதி மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 300 மீட்ரு தான். 300 மீட்ரு உள்ள இந்த வீதிக்கு வந்து இவர் பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் வந்து காரெல்லாம் போகக்கூடாது மக்களே. ஆனால் எல்லா காரும் இதில் தான் பயன்படுத்திக்கிட்டு இதில் தான் கார்களெலாம் போகுதுப்பா, கார் வண்டியெல்லாம். இதை வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தெருங்கிறதுனால இதில் வந்து நடந்து மட்டும்தான் போய் நம்ம இதை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸு. ஆனால் அதை மீறி வந்து இதில் கார்கள்லாம் நிறையா போகுது. அதே மாதிரி இந்த வீதியிலே வந்தோம்னா வச்சுக்க மக்களே, இது மாதிரி ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்களால் வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு வீடு மக்களே. இது வந்து இதோட கடந்து வந்த பாதைகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து சிவப்பு வீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2020க்கு முன்னாடி இதில் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது வந்து நான் வந்து அங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போதைக்கு வந்து சிவப்பு கலர் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வந்து சிவப்பு கலரில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கலர் பெயிண்ட் அடித்து திரும்ப வந்து சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து அதை பராமரிச்சிட்டு இருக்காங்க மக்களே இந்த பழமைத்தன்மையோட. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹோட்டல்லாம் இதில் வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெட் சீட்டுன்னு ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு, ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜும்பா ஜுலுலுங்கன்னு ஒரு சைனீஸ் ஹோட்டல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ரீசெண்டாக வந்து மேரிபுரம் வந்து இங்கே ஜொகூர் இந்த லோக்கல் பிராண்டு வந்து KFC அது இருந்திருக்குது மக்களே. அதுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னைய தேதிக்கு இன்னைய நிலவரத்துக்கு அது வந்து க்ளோஸில் இருக்குது, எந்த ஒரு கடையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சுவர் ஓவியங்கள். இதே தான் அந்த பேங்க் பக்கத்தில் அந்த போர்டு இருந்தது பற்றிலா, அந்த இதில் அந்த இதெல்லாம் அப்படியே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சுவர் ஓவியங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இல்லை, 2020க்கு அப்புறம் இதை வந்து பிரிண்ட் பண்ணது. ஆனால் இந்த வீதியில் வந்து இங்கே பாருங்கள், இல்லை என்ன தெரியாமல் மென்ஷன் பண்ணியிருக்கு, யாரும் வந்து வண்டியை நிறுத்தாதீங்க, பார்க் பண்ணாதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. ஆனால் எல்லா கார்கள் வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க் பண்ணியிருக்காப்பா.
இதான் மக்களே சீனர்களோட அருங்காட்சியகம். அவரோட வரலாற்றை வந்து இந்த அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதுக்கு என்ட்ரன்ஸு. ஆனால் இதுக்கோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 டு சாயந்தரம் 5 மணியோட முடியுது மக்களே. இப்போ மணி பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணி. இது அதனால் க்ளோஸில் இருக்குது, நம்ம போக முடியாது. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 300 மீட்ரு தானா. 300 மீட்ரு வந்து நடந்து வந்து அடுத்த நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இதான் இன்னொரு ஆர்ச். இதான் மக்களே அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நுழைவாயில். அந்த நுழைவாயிலுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக அடித்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப பழமையெல்லாம் இல்லை. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா மெயின் ரோடு. அதுக்கு அப்படியே அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா ஜொகூர் நதி, அதாவது ஜொகூர் நீரிணை. அந்த ஜொகூர் நீரிணையை திறந்து அந்த லைட் எரியுது பற்றிலா, அந்த பில்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர். அந்த பில்டிங்கு இந்த பில்டிங்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மக்களே. இந்த வீதியோட இன்னொரு முடிவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா HSBC அப்படிங்கிற பேங்க் இருக்குது. இங்கேயும் பெரிய கோபுரம் கணக்கில் இது இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, PIP ஹோல்டிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஆஃபீஸு நல்லா பெரிய, இங்கே பாருங்க நல்ல உயரமான பில்டிங்கில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா போர்ஷனும் இவங்களோட தான் இருக்காது, அதில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா காரு பைக்கெல்லாம் வரக்கூடாது. ஆனால் காரு பைக்கு எல்லாமே வருது. கேலரி கட்டிடம் பார்த்தோம்ல மக்களே, அதோட நுழைவாயில் தான் செல்லம்மா தட்டாங் போட்டிருக்கு பாருங்க. செல்லம்மா தட்டாங் PIG ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் STN PhD அந்த நிறுவனத்தோட நுழைவாயில். இந்த வழியாக போனால் இந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளே போய் இதனால் இதுவும் நல்ல பெரிய நிறுவனம் தான் மக்களே. சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய மலை கணக்காக அப்படியே நீண்டுக்கிட்டு போகுது. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது ரொம்ப பழசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மதிப்பு அதிகமாக தான் இருக்குது. ஏன் இங்கே பாருங்க, அந்த மளிகை கடை மாதிரி இருக்குது. அந்த மளிகை கடை வந்து 1993 வந்து உருவாகிருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கியாப்ஜோ பேக்கரி இது வந்து 1919 இது வந்து உருவாகிருக்குது மக்களே. அதிகப்படியான ஃபோட்டோ வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி தான், இந்த சிவப்பு வீட்டுக்கு முன்னாடி தான் மக்களே எடுத்திருக்காங்க. நம்மளும் ஒரு வீடியோ எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து ஆதி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய குடும்பம் வந்து வச்சிருக்குது மக்களே. அவங்களோட வீடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து எதனால் அவங்க அந்த வீட்டை விட்டு போனாங்கன்னு தெரியல. போயிட்டு இப்போதைக்கு உணவகத்தோட நிறைய ரெஸ்டாரண்ட் வந்து அதில் இயங்கிக்கிட்டு இருந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லாமல் எம்டியாக இருக்குது. தமிழ் இருக்குது பாருங்கள், கார்கோ அண்டு ட்ராவல்ஸ் ST. ST கொரியரா? ராமநாதபுரத்துக்காரோட தான் இருக்குமோ தெரியலப்பா, ஒரு வேளை இருக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த டான் கியாக்னி இந்த வீதியை வந்து சுற்றி பார்த்துட்டான். திரும்ப வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த OCBC பேங்க் இருந்ததில்ல, அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே தான் நம்ம வண்டி நிற்கிது, பார்க் பண்ணியிருக்குது. அங்கே போய் திரும்ப நம்ம வண்டி எடுத்துகிட்டு இதில் அப்படியே வண்டியில் வர்றான். எல்லோரும் வர்றாங்கல்ல, நம்மளும் வருவோம். வண்டியில் வந்து உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த OCBC பேங்க் பக்கத்தில், அதாவது OCBC பேங்கு இதுக்கு பக்கத்தில் வந்து டான் கியாக்னி அந்த வீதி, இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்கள், கட்டடம் வந்து ஏதோ ஒன்று கட்டிகிட்டு இருக்கா, கிரேன் நிற்கிதா. இன்னும் கொஞ்ச நாளையில் இப்போ 2026 இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாளில் முடிப்பாகன்னு தரல. இங்கே ஒரு வானுயர கட்டிடம் நிற்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை பதிவு பண்ணுவோம். அவ்வளோதான் மக்களே. எனக்கு பின்னாடி தெரியுது பற்றிலா, இதான் வந்து ஜலான் வாங்காபூக் அந்த வீதி, வாங்காபூக் வீதி.
இந்த வீதியோட வரலாறு தெரியாமையே நான் வந்து யூடியூப்பில் இறக்குமதி பண்ணிட்டேன் ஒரு வீடியோ எடுத்து. ஆனால் போய் கூகுள் பண்ணி பார்த்தா இது மிகப்பெரிய வரலாறு இருக்குது மக்களே. இந்த வீதி, இந்த இங்கே நம்ம போதில் கால்வாய், இந்த ஆறு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் பார்த்து ஒரு வீடியோவே எடுத்து அதை யூடியூப்புக்கும் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்காப்பூக் வீதி. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா டான்கியாக்னி அந்த வீதி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதை தான் வந்து சைனா டவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதான் சிங்கப்பூர். ஓகே மக்களே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைந்தது.